ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுருக்கமான வரலாறு பாகம் 5. மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் பேச்சை கவனமாக கேளுங்கள். என்னுடைய பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். உங்களிடையே இறைவேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் விட்டுச் செல்கிறேன். அவற்றை நீங்கள் பின்பற்றினால் வழி தவற மாட்டீர்கள். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2334, இப்னு மாஜா 3074. மக்களே, உங்களின் இந்நகரத்தில் தான் வணங்கப்படுவது குறித்து ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். இருப்பினும் அவன் மகிழும் விதமாக அற்பமாக நீங்கள் கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு கீழ்ப்படிவீர்கள். எனவே உங்களின் மார்க்க விஷயத்தில் அவனிடம் எச்சரிக்கையாயிருங்கள். நூல் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம். பிற்காலத்தில் தோன்றும் பெரும் பொய்யன் அல் மசீஹு தஜால் குறித்து எச்சரிக்கிறேன். இறைவன் அனுப்பிய இறை தூதர்களில் எவரும் தம் சமுதாயத்தாரை தஜால் குறித்து எச்சரிக்காமல் இருந்ததில்லை. இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவனை பற்றி எச்சரித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த இறை தூதர்களும் அவனை குறித்து எச்சரித்தார்கள். அவன் இறுதி காலத்தில் தோன்றுவான். அவன் தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் உங்களின் இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்ல என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை மும்முறை கூறினார்கள். உங்களின் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. அவனோ, அதாவது தஜ்ஜாலோ, வலக்கண் குருடனானவன். அவன் கண் ஒரு குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சையைப் போல இருக்கும். நூல் சஹீஹ் அல் புகாரி 4402. மாதத்தின் நாள்களை ஒவ்வொருவரும் தங்களின் விருப்பத்திற்கு முன்பின் ஆக்குதல் இறை மறுப்பை அதிகரிக்கும் செயலாகும். இதனால் இறை மறுப்பாளர்களே வழிகெடுக்கப்படுகிறார்கள். அவர்களே ஒரு மாதத்தின் நாட்களை முன்பின் ஆக்கி ஓராண்டில் அம்மாதங்களில் போரிடுவதை ஆகமாக்கிக் கொள்கிறார்கள். மற்றோராண்டில் அதே மாதத்தில் போரிடுவது கூடாது என தடுத்து கொள்கிறார்கள். தாங்கள் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கையை இறைவன் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாய் ஆக்கி இறைவன் தடுத்திருக்கும் மாதங்களையும் தாங்கள் ஆகுமானதாய் ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறார்கள். நூல் இப்னு மாஜா 3055. அறிந்து கொள்ளுங்கள், வானங்களையும் பூமியையும் இறைவன் படைத்த நாளிலிருந்தே அதன் அமைப்புப்படி இப்போதும் காலம் சுற்றி வருகிறது. ஏக இறைவனிடம் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வானங்களையும் பூமியையும் இறைவன் படைத்த அன்று இவ்வாறுதான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. அவை துல்கஅதா, துல்ஹஜ் மற்றும் முஹர்ரம். 4வது ரஜப் மாதமாகும். நூல் சஹீஹ் அல் புகாரி 4662, அபுதாவுத் 1942. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே. மனமுவந்து கொடுத்தால் தவிர ஒரு முஸ்லிமின் பொருள் மற்றொரு முஸ்லிமுக்கு ஆகுமானதன்று. உங்களுக்கே நீங்கள் அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள். நூல் திர்மிதி 3078. மக்களே, உங்களின் இறைவனை வணங்குங்கள், அவனையே அஞ்சுங்கள். கடமையான ஐவேளை தொழுகையை தவறாது பேணுங்கள். நோன்பு நோற்று வாருங்கள். மனமுவந்து ஜக்காத் கொடுத்து வாருங்கள். இறை இல்லத்தை, அதாவது காபாவை ஹஜ்ஜு செய்யுங்கள். உங்களில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அப்போதுதான் நீங்கள் ஸ்வர்க்கம் செல்வீர்கள். நூல் திர்மிதி 616. ஒருவர் குற்றமிழைத்தால் அதற்கான தண்டனை அவருக்கே கொடுக்கப்படும். மகனின் குற்றத்திற்காக தந்தையோ, தந்தையின் குற்றத்திற்காக மகனோ தண்டிக்கப்பட மாட்டார். நூல் ஜாமிஉ திர்மிதி 2159. 3078. இப்னு மாஜா 1015. என் பிரார்த்தனையை தவிர இறை தூதர் ஒவ்வொருவரின் பிரார்த்தனையும் உலகிலேயே முடிந்துவிட்டது. மறுமை நாளுக்காக அதை நான் என் இறைவனிடம் சேமித்து வைத்துள்ளேன். அறிந்து கொள்ளுங்கள்,
மறுமையில் இறை தூதர்கள் தங்களின் சமுதாயத்தினர் அதிகமாயிருப்பதைக் கண்டு மகிழ்வார்கள். அப்போது என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். நான் உங்களுக்காக கௌசர் எனும் நீர் தடாகத்தின் அருகில் அமர்ந்திருப்பேன். மக்களே, எனக்கு பின்னர் எந்த இறை தூதரும் இல்லர். உங்களுக்கு பின்னர் எந்த சமுதாயமும் இல்லை. இங்கு வந்திருப்பவர்கள் வராதிருப்பவர்களுக்கு இச்செய்தியை எட்டச் செய்யுங்கள். செய்தி சென்று சேர்ப்பவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவரை விட நன்றாய் ஆராயும் தன்மை கொண்டவராயிருக்கலாம். நூல் சஹி அல் புகாரி 67 105 1749 1741. இவ்வாறு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்திவிட்டு மக்களை நோக்கி, மறுமை நாளில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கப்படும் போது என்ன சொல்வீர்கள் என கேட்டார்கள். இறை செய்தியின் அனைத்தையும் தெரிவித்து விட்டீர்கள். தங்களின் பொறுப்பை தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். நன்மையை நாடினீர்கள் என நாங்கள் சாட்சியளிப்போம் என மக்கள் கூறினார்கள். அப்போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் ஆட்காட்டி விரலை வானத்தில் பால் உயர்த்தி சைகை செய்து பின்னர் மக்களின் பால் தாழ்த்தி, இறைவா, இதற்கு நீயே சாட்சி என கூறி தங்களின் அரஃபா உரையை நிறைவு செய்தார்கள். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2334. இவ்வாறு அவர்கள் உரை நிகழ்த்திய இடத்தில் திருக்குரானின் அத்தியாயம் 5 3வது வசனம் அருளப்பட்டது. இன்று உங்களுக்காக உங்களின் மார்க்கத்தை பூர்த்தியாக்கிவிட்டேன். உங்களின் மீது என் அருட்கொடையையும் பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக இஸ்லாமை உங்களின் மார்க்கமாக தேர்ந்தெடுத்துள்ளேன். திருக்குரான் அத்தியாயம் 5 வசனம் 3. மேலும் சஹி அல் புகாரி 4406 4407. மரணம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் 63ஆம் வயதில் நோய்வாய்ப்பட்டு மரணித்தார்கள். மதினாவின் மஸ்ஜிதுன் நபவிக்கு அடுத்தாற்போல அமைந்திருந்த தம் இல்லத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் தங்களின் இல்லத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து மிகச் சொற்பமானது. அப்போது அவர்களின் போர்க்கவசம் ஒன்று இஸ்லாமிய அரசன் குடிமகனான ஒரு யூதரிடம் அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களின் இறைவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்னும் புரட்சி தூது உலக இறுதி நாள் வரை நிலைத்திருப்பதாகும். இதுதான் இஸ்லாமின் அடிப்படை. என் நிலையும் எனக்கு முன்னிருந்த இறை தூதர்களின் நிலையும் ஒரு வீட்டை கட்டி அதை அழகாக அலங்கரித்து ஒரு மூலையில் ஒரு செங்கல் அளவிற்குள்ள இடத்தை மட்டும் விட்டுவிட்ட ஒருவரின் நிலை போன்றதாகும். மக்கள் அதை சுற்றி பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இச்செங்கல் இங்கே வைக்கப்பட்டிருக்க கூடாதா என கேட்டார்கள். நானே அச்செங்கல், மேலும் நானே இறை தூதர்களின் இறுதியானவன் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். நூல் சஹி அல் புகாரி 3535. அந்த இறுதி தூதரின் வழிநடக்கும் சமுதாயம் உலகில் ஒப்பற்ற சமுதாயமாய் திகழும் என்பது உறுதி. இப்படிப்பட்ட சமுதாயத்தின் அங்கமாவதற்கு நீங்களும் முயலுங்கள். உங்கள் முயற்சியை இறைவன் உங்களுக்கு பயனுள்ளதாய் ஆக்கட்டும்.